அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட செல்லக்குட்டியோட பர்த்டே. ஸோ அதை தான் வந்து இந்த vlogல வரப்போகுது. எஸ்டர்டேவே சொல்லியிருப்பேன், ஹர்ஷனோட பர்த்டே தான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நாங்கள் கிட்ஸ் பார்ட்டி தாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்லி கிட்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கிட்ஸ் கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தோம். அதாவது 1-2 கிட்ஸு சமாளிக்கிறதே கஷ்டம். இதில் நிறைய பேர் வேறையா சமாளிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்களே பொறுமையெல்லாம் இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ தான் வந்து பீஸா வரும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. ஸோ கிட்ஸ் டாய்ஸ் ரூமில் கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 6:45 7க்காக கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோவின் தீம் வச்சுருந்தோம். அதே மாதிரி கேக் வந்து அவனுக்கு பிடிச்ச மைண்ட் கிராஃப்ட்டுங்க. அவன் வந்து டெக்கரேஷனும் அதுதான் கேட்டிருந்தான். தீம் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நான் தான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து ஹாலோவினும் நெக்ஸ்ட் டே வரனால நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஹர்ஷன். உனக்கு வந்து ஹாலோவின் தீம் அண்ட் கேக் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கேக்குங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், இதுதான் ஹர்ஷன், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேம்மா, எனக்கு மைண்ட் கிராஃப்ட்டும் பிடிக்கும் ஹாலோவினும் பிடிக்கும் இல்லையா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஃபுட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, பீஸாவும் அடுத்து வந்து சும்மா லைட்டாக வந்து கேக்கு, அப்புறமா வந்து இந்த ஜூஸ், கிட்ஸ் ஜூஸ் கொடுத்துருந்தோம். சாப்பிடாத கிட்ஸுக்கு தோசை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. இவனுக்கு வந்து என்னென்னா அவன் கேட்டுகிட்டே இருந்தான். நான் கூட சரி பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஹர்ஷன் வந்துட்டு இல்லைம்மா எனக்கு கிட்ஸ் பார்ட்டி வேணும் அப்படின்றனால அவன் வந்து கேட்டுட்டான். அப்படிங்கிறனால கிட்ஸ் பார்ட்டியை வந்து பிளான் பண்ணி வச்சுட்டோங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தீம் வந்து வச்சுருப்போம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோவினும் பக்கத்துலேயே வர்றதுனால, நெக்ஸ்ட் டே வர்றதுனால ஹாலோவின் தீம்லேயே வச்சுட்டோம். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப கேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு மேலே அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிட்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து நிற்க வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போது தான் பிறந்த மாதிரி இருக்க வருஷன் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மார்னிங்கு. ஸோ நம்ம அப்படியே கேக் கட் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே சாங் பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஹர்ஷன், ஹாப்பி பர்த்டே டு யூ. Wait, I want to bite. I don't want it. I don't want it. I want to bite. I want to bite. I want to bite. I want to bite. Hey, let's do it. வேணாமா? நேத்ராக்கு, லயாக்கு, சக்சி, மித்ராக்கு. போட போறியா? இன்னும் யாருக்கு பீஸா வேணும்? என்ன வேணும்? எது வேணும்? சீஸ் ஆர் சிக்கன்? தோசை.
எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே தீபாவளி ஹாலோவின் வேறு வருது இல்லையா, நெக்ஸ்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கணும். இவங்களை அனுப்பிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது அடுத்தடுத்து. ஸோ நெக்ஸ்ட் விலாக் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தீபாவளி ஹாலோவின் விலாக் தாங்க வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்களேன். இவங்க 2 பேரும் பிரியவே இல்லை. கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றாவே தான் இருந்தாங்க. யாழும் சகானாவும் 2 பேரும் சாப்பிட்றதும் ஒன்றா விளையாடுறதும் ஒன்றாவே தான் இருந்தாங்க. சரி ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.